வணக்கம் மக்களே, வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைபருக்காக. ஃபைபர்ன்ற சத்து எவ்வளவு முக்கியம், நான் புரோட்டீனே சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஃபைபர் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுக்காக தான். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் மட்டும் உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிருங்க. சரி, நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். கரெக்டாக ஃபைபர் எடுக்கல அப்படின்னா கரெக்டாக டைஜஷன் நடக்காது, உங்களுக்கு பசி அதிகமாகும். இதனாலேயே நீங்க அதிகமா சாப்பிட்டு எக்ஸஸ் கலோரி எடுத்து நீங்க வெயிட் கெயின் கூட ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபைபர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கேழ்வரகு, திணை, இந்த மாதிரியான மில்லட்ஸ் எல்லாத்துலயுமே ஃபைபர் ரொம்ப அதிகம். அது தவிர நீங்க காய்கறி, பச்சை காய்கறிகள், பழங்கள், இதுல எல்லாமே ஃபைபர் இருக்கு. கம்மியான காசுல உங்களுக்கு அதிக ஃபைபர் இருக்கு ஃபுட்ஸ்ல கொய்யாப்பழம் ஒண்ணு. கருப்பு கொண்டக்கல்ல இருக்கு இல்லையா, அதுலயுமே 8 to 9 கிராம் வரைக்கும் குக் பண்ணதுல ஃபைபர் இருக்கும். அண்ட் குக் பண்ணாம 11 கிராம் வரைக்கும் ஃபைபர் இருக்கும். ஸோ கருப்பு கொண்டக்கல்லையும் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஸோ நீங்க ஃபைபர் கரெக்டா எடுக்கிறதுனால உங்களுடைய வயிற்றுல அது நல்ல பாக்டீரியாவுக்கு ஃபுட்டா போய் உங்களோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். எப்படி ஃபைபர் பசியை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபைபரை நம்ம உடம்பு செரிமானம் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு பசிக்காது. நீங்களே சொல்லுங்களேன், நீங்க எப்ப அதிகமா சாப்பிடுறீங்க, எப்ப தேவைக்கு அதிகமா சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு ஃப்ரீயா இருந்தா மட்டும்தான். உங்களுக்கு ஃபுல்லர் ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதிகமா சாப்பிட மாட்டீங்க. உங்க முன்னாடி பிரியாணியே இருந்தாலும் நாங்க அப்படி இல்ல. நீங்க ஃபைபர் அதிகமா சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பசியே அவ்வளவு எடுக்க கூடாது. இதனால நீங்க அதிகமா சாப்பிட மாட்டீங்க. ஃபைபர் டயட்டை கமெண்ட்ல கேளுங்க அப்படின்னு சொல்ல போறது இல்ல, கமெண்ட்லயே கொடுத்துருக்கேன். ஸோ அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பை.